சரி, இப்ப சொல்லுங்க, இந்த ஆரம் எனக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கேனா இல்லையா? ம், சொல்லுங்க, பாருங்க, அழகா இருக்கேன்ல? ரொம்ப அழகா இருக்க. மகாராணி அவர்களே, உங்களை பாக்குறதுக்காக ராஜபுரோகித தாத்தாச்சாரியார் வந்திருக்காரு. நல்லது. அவரை இங்க தகுந்த மரியாதையோட கூட்டிட்டு வாங்க. உத்தரவு. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. ஆமா, மகாராஜாவை என்னால இங்க பார்க்க முடியலையே. மகாராஜா எங்க இருக்காரு? கண்டிப்பா உங்க அறையில தான் இருப்பார்னு நினைச்சு இங்க வந்தேன். மன்னிக்கணும் குருதேவா, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, எனக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஓ, அவரு எங்க இருப்பார்னு தெரியாதவங்க கிட்டயே கேட்டுட்டேன். இப்போ மகாராஜா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தான். ஏன்னா ராமகிருஷ்ணன் எங்க இருக்கானோ மகாராஜாவும் அங்கதான் இருப்பாரு. சரி மகாராணி, நான் கிளம்புறேன். ஒருவேளை மகாராஜா இங்க வந்தாருன்னா கொஞ்ச நாளைக்கு புண்ணிய யாத்திரைக்கு நான் போக போறேன்னு சொல்லுங்க. புண்ணிய யாத்திரைக்கா? ஆமா மகாராணி. அப்புறம் உங்களுக்கும் விருப்பம் இருந்தா சொல்லுங்க, வேணும்னா உங்களையும் நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நான் இப்போ சன்னியாசம் வாங்குறதா முடிவு பண்ணிருக்கேன். அதோட நீங்க 2 பேரும் சன்னியாசம் வாங்க வேண்டியதுதான். ஆனா குருதேவா, எங்க 2 பேருக்கும் அப்படி என்ன வயசாயிடுச்சு? நாங்க எதுக்கு சன்னியாசம் வாங்கணும்? மகாராணி சின்னாதேவியே சன்னியாசத்துக்கு மறுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் ஏன் வாங்கணும்? நான் இவங்களோட வயசுல சின்னவளாச்சே. மகாராஜாவால உங்க 2 பேருக்கும் நேரத்தை ஒதுக்க முடியலன்னா அப்புறம் இந்த இல்லற வாழ்க்கையால உங்களுக்கு என்ன லாபம்? ஏன்னா குருதேவா, பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகராச்சே. இல்ல 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 இல்ல, குருதேவர் சரியாதான் சொல்றாரு. நான் இன்னைக்கு முள்ளங்கி அல்வா பண்ணி வச்சிருக்கேன், ஆனா மகாராஜா சாப்பிட வரவே இல்ல. அவர் எப்படி வருவாரு மகாராணி? அவர்தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் கூட இருக்காரு. மகாராணி, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம மகாராஜா மேல ஏதோ வசிய மந்திரம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மகாராஜாவை அவன் வசப்படுத்தி வச்சிருக்கான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து நாட்டு மகாராஜாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனை மகாராஜா கூட்டிட்டு போக போறாரு. அந்த கல்யாணத்துக்கு மகாராணிகளை கூட்டிக்கிட்டு போகணுங்கிற யோசனை கூட மகாராஜாவுக்கு வரவே இல்லை. உங்களோட இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. மகாராஜாவோட வாழ்க்கையில உங்க 2 பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே புரியல. என்ன இருந்தாலும் மகாராஜா எங்க கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. இது நம்மளோட தப்புதான். மகாராஜாவை ராமகிருஷ்ணா கூட நெருக்கமா பழக விட்டுட்டு இப்ப நாங்க தான் தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். ஒருவேளை நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான் மகாராஜா கிட்ட அதிக உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா குருதேவா, மகாராஜா மேல முதல் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு உரிமை இருக்கு, முழு உரிமை இருக்கு மகாராணி. ஆனா நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்ல போறது என்னன்னா உங்களுக்கான அந்த உரிமை உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தாக்கம் மகாராஜா மேல ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க பண்டித ராமகிருஷ்ணாவோட இந்த தாக்கத்தை மகாராஜாவோட நிழல கூட தொட விட மாட்டோம். இப்ப அந்த ராமகிருஷ்ணாவை மகாராஜா கிட்ட இருந்து எப்படி விலக்கி வைக்கணும்னு நாம ஒரு திட்டம் போடணும். இல்ல, இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மகாராஜாவை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது அவசியம் இல்லைன்னு தோணுது. இந்த பிரச்சனை தானாவே சரியாயிடும். ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல மகாராணி. விஜயநகர சாம்ராஜ்யம் தெற்குல இந்து மகா சமுத்திரம் வரைக்கும் பரவி இருக்கு. தெற்கு திசையில நாகர்கோயில் கிட்ட நம்ம விரோதிங்க தினம் பிரச்சனையை உண்டாக்குறாங்க. இப்ப நீங்க மகாராஜா கிட்ட இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. பண்டித ராமகிருஷ்ணனை நாகர்கோயில்ல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அனுப்பி வைக்க சொல்லி மகாராஜா கிட்ட சொல்லுங்க. அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கு. பண்டிதன் ராமகிருஷ்ணா அங்க போயிட்டு வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அவ்வளவுதான். இது மூலமா உங்க பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நாட்டுக்கும் நல்லது நடக்கும். நம்புங்க.
நாங்க மகாராஜா கிட்ட கண்டிப்பா பேசி பார்க்கறோம். இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணா தன்னால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால அவர் நாகர்கோவிலுக்கு போனா அது நம்ம ராஜ்யத்துக்கே நல்லது. ஆமா மகாராணி, சந்தோஷமா இருங்க. சாப்பிடுங்க மகாராஜா, உங்களுக்காக அல்வா பண்ணிருக்கேன். அப்படியா? சாப்பிடுறேன். இது நல்லா இருக்கே, அற்புதமா இருக்கு. இது நல்ல ஹல்வா மாதிரியே இருக்கு. மாதிரி இல்ல, அல்வா தான். நான் உங்க மேல கோவமா இருக்கறதால நான் இன்னைக்கு சமைக்கல. மகாராணி சின்ன தேவி தான் இன்னைக்கு சமைச்சாங்க. அதான் நான் பார்த்தேன். நீ என் மேல கோவமாவே இரு. என்ன? நீ என் மேல கோவப்படாதன்னு தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு கொடுமையான தண்டனை ஒண்ணு கொடுக்க போறேன். அது என்னன்னா, நான் இனிமே என் கையால உங்களுக்கு ருசியா சமைச்சு போட மாட்டேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இது இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான் மகாராணி. இனிமே இந்த பிரச்சனைய நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க சந்திக்க போறீங்க. அம்மா, அம்மா காளிமாதா, இன்னைக்கு நம்ம வீட்டு பெண் சிங்கங்கள் 2 பேரும் போன மாதிரி அமைதியா இருக்காங்களே. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னை காப்பாத்து தாயே. என்ன விஷயம் சாரதா? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அத உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்களா? ஆனா சாரதா அம்மா தான் வாயை திறந்து பேச மாட்டாங்களே. அவங்க எது சொல்றதா இருந்தாலும் மொழிபெயர்ப்பே நீ தானே. அப்ப நீயே சொல்லிடு. எடுத்துக்கங்க. என்னத்த? கிடைச்ச வாய்ப்பை எடுத்துக்கிட்டு உங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏய், 1 வருஷம் ஆனாலும் அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நீயே சொல்லிடு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அங்க 7 நாள் தங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா அம்மா ஒத்துக்காம 4 நாள்லயே வரணும்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு அம்மாக்கு நீங்க புரிய வைங்க. போங்க போங்க. அம்மா, அது நம்ம சாரதா அவங்க வீட்டுல போய் ஒரு 7-8 நாள் தங்கிட்டு வரேங்கிறா. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? போயிட்டு தான் வரட்டுமே. சாரதா, இப்ப என்ன சொல்றாங்க இவங்க? அவங்க 4 நாள் இருந்துட்டு வரதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. போயிட்டு உடனே வரணுமா? இப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அம்மா சொல்றத நீ கேட்டா குறைஞ்சிருவியா? 4 நாள்ல போயிட்டு வரதுக்கே 2 நாள் ஆயிடும். அப்புறம் அங்க இருக்கிறதுக்கு 2 நாள் தான் இருக்கும். அந்த 2 நாள்ல நான் உங்ககிட்ட என்ன பேசுறது? அதனாலதான் நான் 7 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்றேன். அவங்களுக்கு எப்படியாவது தயவு செஞ்சு புரிய வைங்க. போங்க. அம்மா, முடிஞ்சுதா? சாரதா, அவங்கதான் சேதி சொல்லிட்டாங்களே. ஆனா அது என்னன்னு சொல்ல முடியுமா? 5 நாள்ல பேச வேண்டிய விஷயங்களை 2 நாள்லயே பேசலாமேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இங்க பேச்சு துணைக்கு யாருமே இல்லையா. அவங்க செய்கை காட்டும் போது யாருக்குமே புரியாதுன்னு வேற சொல்றாங்க. அதனாலதான் என்ன சீக்கிரமா வர சொல்றாங்களாம். ஓஹோ. சாரதா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனை கொஞ்சம் சிக்கலானதுதான். அதனால என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லிடுமா. அவங்க கிட்ட இப்ப போய் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை இப்பவே பேசுற சொல்லுங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணுங்க. போங்கங்க, போய் சொல்லுங்க. இதுக்கு மேலே முடியாது. நான் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் உங்க 2 பேருடைய தகவலை மட்டுமே பரிமாறிக்கிட்டு இருக்கிறது? 2 பேரும் என்ன பண்றதுன்னு நீங்களே ஒன்னா முடிவெடுங்க. போதும்.
பிரச்சனைன்னு சொன்னதும் ஞாபகம் வருது மகாராஜா. இது உண்மைதானா? நம்ம விஜயநகரத்தோட தெற்கு பகுதியில இருக்கிற நாகர்கோவில்ல ஏதோ ஒரு பிரச்சனை உருவாயிருக்காமே. இது நம்மளோட ராஜ்யத்துக்கு நல்லது கிடையாது. அது ஒரு சாதாரண பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நான் யாரையாவது அனுப்பி அதை தீர்த்து வைக்க சொல்றேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பண்டித ராமகிருஷ்ணாவையும் அனுப்பி வைக்கலாமே. அவன் ஒரு புத்திசாலி, சாதுரியமானவன். அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கான். ஆ அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராணி. ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் என் கூட பல்ராம் சிங் அவர்களோட மகளின் திருமணத்துக்கு வரப்போறான். மகாராஜா, ஒரு திருமண விழாவுக்கு மகாராஜா மகாராணிகளோட தான் போவாரு. இந்த மாதிரி ஆலோசகர் கூட இல்ல. நீங்க எங்களை கூட்டிட்டு போலாமே. இன்னொரு விஷயம், நீங்க எங்க கூட உங்க நேரத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இது ராமகிருஷ்ண கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு உடலுக்கும் நிழலுக்கும் இருக்கிற மாதிரி. பிள்ளையாரும் எலியும் மாதிரி இருக்கீங்க. நீங்க அவர் மேல ஏறி சவாரி பண்ண போறீங்களா என்ன? அமைதியா இருங்க மகாராணிகளே, அமைதியா இருங்க. நான் ஒன்னும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல ஏறி சவாரியெல்லாம் பண்றதில்ல. அவனுடைய சாதுரியம், அவனுடைய புத்திசாலித்தனம், அப்புறம் அவனுடைய அறிவுத்திறன் மேலதான் சவாரி செய்யறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ராஜ்யத்துக்கும் இதுதான் நல்லது. அதனாலதான் அவனுடைய தேவை இங்க விஜயநகர ராஜ்யத்துல அதிகமா இருக்கு. ஆனா மகாராஜா, இங்க மத்த அவை உறுப்பினர்களும் இருக்காங்க. நீங்க அவங்க உதவியும் நாடலாமே. இருக்காங்க, ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணன் மாதிரி யாருமே இல்ல. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும், சிக்கலானதா இருந்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட நிச்சயமா தீர்வு இருக்கும். மகாராணி சின்னாதேவி, அவனை பத்தி உன்னுடைய அபிப்பிராயமும் அதானே? பண்டிதன் ராமகிருஷ்ணன் எப்பவுமே என்ன மட்டும் இல்ல, சொல்ல போனா மொத்த ராஜ்யத்தையுமே காப்பாத்தியிருக்கான். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தை கேள்வி கேட்டு நீயே சவால் விட்டிருக்கியே, அதுல நீ வெற்றியும் அடைஞ்சிருக்க. சரி, நான் இப்ப மறுபடியும் உங்ககிட்ட இன்னொரு சவால் விடுறேன். ஒரு சின்ன வேலைதான், அத பண்டிதர் ராமகிருஷ்ணா கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஒருவேளை அது அவரால முடியலன்னா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நான் அவனை 6 மாசத்துக்கு நாகர்கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப முடிவு பண்ணிக்கோங்க மகாராஜா. நாளைக்கு காலையில நீங்க தோட்டத்துக்கு போறீங்க. பண்டித ராமகிருஷ்ணாவும் உங்க கூட தான் இருப்பாரு. நீங்க அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். அது என்னன்னா, அரண்மனையில இருந்து என்ன தோட்டத்துக்கு வர வைக்கணும். அவ்வளவுதான். இது மட்டும் பண்ணா போதும் மகாராஜா. அதாவது தோட்டத்துக்கு நீ வரமாட்ட, அதானே? மகாராஜா, இது உங்க கற்பனை. பண்டித ராமகிருஷ்ணாவால எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா இந்த சின்ன வேலையை அவரை செஞ்சு முடிக்க சொல்லுங்க. அப்படியே செய்யற மகாராணி, செய்யற. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னை நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உன்னால முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா உங்களை அரண்மனைக்கு வந்து உடனே பார்க்க சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலையா? அதை உங்க மூலமா தகவல் அனுப்ப போறாரா? எனக்கு நேரமே சரியில்லையே. எல்லாருமே என்ன தகவல் பரிமாறுறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. சரிங்க ஐயா, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வணக்கம் மகாராஜா. நீங்க என்ன அவசரமா வர சொன்னதா தகவல் வந்தது. என்ன விஷயம் அரசே? ஏதாவது புது பிரச்சனை வந்திருக்கா என்ன? ஆமா பண்டிதனே ராமகிருஷ்ணா, நிச்சயமா இது பிரச்சனை தான். நீ எனக்காக ஒரே ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்கணும். அதை செஞ்சினா பிரச்சனை தானா முடிஞ்சிடும். ராமா, சின்னதுங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்றாரு மகாராஜா. கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா தான் இருக்கணும். என்ன யோசனை பண்டிதனே? அது ஒண்ணு இல்ல மகாராஜா. அந்த சின்ன 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 வேலைக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா? சின்ன வேலை தான். நீ மகாராணி சின்னாதேவிய இங்க தோட்டத்துக்கு என்கிட்ட கூட்டிட்டு வரணும்.
அவ்வளவுதானா? இப்போதைக்கு அவ்வளவுதான். இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? இப்பவே பணியாளர்களை கூப்பிடுறேன், உங்க தகவலையும் சொல்லி அனுப்பிடுறேன், மகாராணியை கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா, பணியாளர்கள் இல்ல. இந்த சின்ன வேலைய நீதான் செஞ்சாகணும். உடனடியா கிளம்பு. போய் மகாராணி சின்னாதேவிய இங்க என்கிட்ட கூட்டிட்டு வா. ஞாபகம் இருக்கட்டும், இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியலன்னா நான் உன்னை 6 மாசத்துக்கு நாகர்கோயில் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனா மகாராஜா, நான் வந்து ஆனா அவனால எதுவும் இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா. காரியத்தை முடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். நீ இப்ப உடனே போய் மகாராணியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ல. சரிங்க சரிங்க அரசே, இத வந்துடுறேன். மகாராணி வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அவர் உங்களை உடனே சந்திக்கணும்னு சொல்றாரு. அவரை தகுந்த மரியாதையோட உள்ள கூட்டிட்டு வாங்க. உத்தரவு மகாராணி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம் மகாராணியாரே. மகாராஜா உங்களை தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு, அதுவும் கையோட உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா பண்டிதர் ராமகிருஷ்ணா? மகாராணியாரே, இது மகாராஜாவுடைய உத்தரவு. அவர் யார வேணாலும் எங்க வேணாலும் வர ஆணையிடலாம். அதுவும் இல்லாம நீங்க அவருடைய பிரியமான மனைவியாச்சே. என்னால வர முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன மன்னிக்கணும் பெரிய மகாராணியாரே. ஆனா நீங்க தப்பா நினைக்கலன்னா என் கூட நீங்க வர மறுக்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. தினமும் இந்த அரண்மனையோட ஜன்னல்ல ஒரு பச்சைக்கிளி வந்து உட்காரும். அது இப்ப கொஞ்ச நாளா காணோம். அப்படியா? ஆனா இதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? எங்கேயாவது பறந்து போயிருக்கும். இதுக்கும் மகாராஜாவை பார்க்க மறுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நான் அதை பார்க்க போனப்போ என் கால்ல பயங்கரமா சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஓ, நீங்க ஒண்ணு கவலையப்பட வேணாம் அரசியாரே, நான் பல்லக்கு எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். ஆனா பல்லக்கு சிவப்பு நிறத்துல இருக்குமே. ஆமா, ஆனா அதனால இப்போ என்னங்க? எனக்கு சிவப்பு நிறம் சுத்தமா பிடிக்காது. தோட்டத்துல வேற நிறைய சிவந்த பூக்கள் இருக்கும். ஆமா, தோட்டத்துல இருக்கதான் செய்யும். பூக்கள் இருந்தா பறவையும் வரும்ல. பறவைகள் வந்தா என்னோட அந்த பச்சைக்கிளியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரிதானே? அது வந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்காக நான் வேகமா போவேன். ஒருவேளை அப்படி செஞ்சா என் கால் வலி இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆமா அரசியாரே, சரியாதான் சொல்லிருக்கீங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் அறைய விட்டு நான் வெளியே வரமாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன். இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏன்னா மகாராஜாவுடைய உத்தரவு மகாராணியார் என்னைக்கும் மீறினதே கிடையாது. ராமா, எனக்கு என்னமோ நீ நாகர்கோயிலே தான் உன் வாழ்க்கையை கழிக்கணும்னு தோணுது. இந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே. மந்திரியாரே, நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன தேடிதானே வந்திருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா அப்புறமா கேட்டுக்கோங்க. நான் இங்க வசமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் எதுக்கு மாட்டிக்கணும்னு நினைப்பேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நீங்க எனக்கு ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கிறதா சத்தம் போட்டு சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மந்திரியாரே. நான் உங்களுக்காக மகாராஜா கிட்ட இருந்து ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? மகாராஜா என்ன தகவல் அனுப்பியிருப்பாரு எனக்கு நல்லாவே தெரியும் மந்திரியாரே. இருந்தாலும் அது என்னங்கறத நீங்க அந்த பக்கமா வந்து சொல்லுங்க. ஏன்னா பெரிய மகாராணியாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்க. அப்படியா? ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன இதுதான் விஷயமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொல்லிட்டேன்? முதல்ல என்ன பேச விடுங்க. நீங்க தலையாட்டினாலே போதும். என்னது, அரச தோட்டத்துக்கு ஒரு அழகான பெண் வந்திருக்காங்களா? அதுவும் மகாராஜாவை பார்க்கவா? ஊர்வசி மாதிரி இருக்காங்களா? அப்படி ஒரு அழகா? மகாராஜா அவங்கள பார்த்து மயங்கிட்டாரா? அவங்கள பிடிச்சிருக்குன்னு மகாராஜாவே சொல்லிட்டாரா? அவங்க கூட நிறைய நேரம் செலவழிக்கணும்னு வேற ஆசைப்படுறாரா? ரொம்ப நன்றி மந்திரியாரே, தகவல் கிடைச்சிடுச்சு. ஆனா நான் எதையுமே சொல்லியே. இந்த ஆராய்ச்சியில இப்ப எதுக்கு? தகவல் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதும். சீக்கிரம் கிளம்புங்க மந்திரியாரே, உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா. போயிட்டு வாங்க.
சரி நான் போயிட்டு வரேன் மகாராணியாரே. நீங்க இனிமே தோட்டத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் திடீர்னு ஏன் நீ உன் முடிவை மாத்திக்கிட்ட? நானா? நான் இல்ல, நான் சொல்லல. மகாராஜாவுக்கு தோட்டத்துல வேற ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எதுக்கு சிரமப்படணும்? ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, என்னோட கால்வலி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனா மகாராணியாரே, வானத்துல மேகமூட்டமா இருக்கு, எப்ப வேணாலும் மழை பெய்யலாம். இந்த நேரத்துல நீங்க வெளியில வர்றது உங்க உடம்புக்கு நல்லதா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகாயத்துல மேகமூட்டமா இருக்கிறதுக்கும் நான் மகாராஜாவை சந்திக்க கூடாதுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா தோட்டத்துல ஊர்வசி மாதிரி ஒரு அழகான பெண் இருக்கும் போது அங்க வேற ஒரு பெண் வர வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க. அதோட வானத்துல பௌர்ணமி நிலவு வரும்போது சாதாரண நிலவுக்கு அவசியம் இல்லாம போயிடுது. பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? உங்களை இப்போ ஓய்வெடுத்துக்க சொல்றேன் மகாராணி அவர்களே. மகாராஜா முக்கிய வேலையில இருக்காரு. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க நிச்சயம் புரிஞ்சுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வணக்கம்ங்க. கொஞ்சம் நில்லு பண்டித ராமகிருஷ்ணா, நீ சொல்றது எனக்கு புரியல. கடவுளே, இவன் என்ன சொல்லிட்டு போறான்? ஏதோ ஒரு அழகான பொண்ணு மகாராஜாவோட தோட்டத்துல இருக்கா போல இருக்கு. அதனாலதான் இந்த பண்டித ராமகிருஷ்ணா என்ன அங்க கூட்டிட்டு போக வேண்டிய வேலையை விட்டுட்டு என்ன ஓய்வு எடுத்துக்க சொல்லிட்டு போறான். உண்மையிலே இப்ப மகாராஜா கூட ஒரு அழகான பொண்ணு இருந்தா அவளோட கதைய நான் இன்னிக்கே முடிச்சிடுறேன். நான் அவளை சும்மா விட மாட்டேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராணி எங்க வரல? ஆமா மகாராஜா, பெரிய மகாராணியார் உங்களை பார்க்க தோட்டத்துக்கு வர முடியாத அளவுல இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அவங்களே வருவாங்க. எப்படி? அதாவது ஏன் வருவாங்க? எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? என்ன நம்புங்க மகாராஜா, அவங்க இந்நேரம் கிளம்பி இருப்பாங்க. பாத்தீங்களா மகாராஜா, உங்க உத்தரவுப்படியே நான் பெரிய மகாராணியார தோட்டத்துக்கு வரவழைச்சிட்டேன். மகாராணி சின்னாதேவியை இப்படி தோட்டத்துல பாக்குறது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. மகாராஜா, நீங்க தனியாவா இருக்கீங்க? நான் எங்க தனியா இருக்கேன் மகாராணி சின்னாதேவி? என் கூட தான் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இருக்கானே. அது மட்டும் இல்லாம நீயும் இங்க தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே. அப்போ வேற யாரும் இல்லையா? வேற யார தேடுற? நான் இங்க நடைப்பயிற்சிக்காக வந்தேன். அதுக்காக மொத்த படையும் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. சரி மகாராணி சின்னாதேவி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்படி இங்க வந்த? நீதான் இங்க வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்ன. உங்க விசாரணையை நிறுத்துறீங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த அழகான பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் பேசிட்டு இருந்தாலாமே. மகாராணி சின்னாதேவி, இந்த இடத்துல நீ சொல்ற அடையாளங்களோட எந்த அழகான பொண்ணு இல்ல. அதானே, உங்க கண்ணு அழகாவே தெரிய மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அது இல்ல மகாராணி சின்னாதேவி. இங்க நீ மட்டும் தானே இருக்க. நீதான் எல்லாரையும் விட ரொம்ப அழகானவ. பொண்ணை விட அழகு வேற யாரும் இல்ல. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க யாரோ ஒரு அழகான பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவன் இப்படி சொன்னதை கேட்டுதான் நீ ஓடி வந்தியா? ஆமா, நான் உங்களை கையும் களவுமா பிடிக்கலாம்னு நினைச்சேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன பத்தி புரளி கிளப்பி விடுறியா? இந்த இடத்துல எந்த அழகான பொண்ணு இருக்கா? இல்ல மகாராஜா, நான் பெரிய மகாராணி கிட்ட இங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா எதுவுமே சொல்லவே இல்லையே. அது என்னன்னா, மந்திரியார் வர வழியில இங்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான பூக்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதானே உண்மை. அதோட உங்க மனசுல வேற யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா மகாராணியார் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டு. நான் இங்க ஒரு அழகான பொண்ணோட இருக்கேன்னு நீ நினைச்சல? ஆமா. நீ உண்மையிலேயே என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ என் மேல சந்தேகப்பட்டிருக்க. அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? மகாராஜா, ஒரு மனைவி ஒரு கணவன் மேல சந்தேகப்படுறதுக்கு அவளுக்கு முழு உரிமையும் இருக்கு.
அவ எப்பவும் எச்சரிக்கையா இருக்கு. எனக்கு உரிமையை பத்தியும் கடமையை பத்தியும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல மகாராணி சின்னாதேவி. முதல் காரியமா நீ என்ன என்னோட விசேஷ ஆலோசகருக்கு எதிரா தூண்டி விட்டிருக்க. அதுக்கப்புறம் நீ என்னையே கட்டாயப்படுத்தி அவனை என்னை விட்டு தூரமா நாகர்கோயிலுக்கு அனுப்ப பார்த்த. அதுக்கப்புறம் நீ என் மேல சந்தேகப்பட்டிருக்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல போதும். நிச்சயமா உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதே நேரத்துல நீ உன்னுடைய எல்லைகளை தாண்டிட்ட மகாராணி சின்னாதேவி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல மகாராஜா. நான் உங்க போதும். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இல்ல, அத சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய குற்றம்னு சொல்லணும் சின்னாதேவி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ குற்றம் செஞ்சிருக்க. எல்லா குற்றத்துக்கும் தண்டனை நிச்சயம். நான் கிருஷ்ணதேவராயன் உனக்கு உத்தரவிடுறேன். நாளைக்கு அதிகாலையில நீ திரும்ப உன்னுடைய பிறந்த வீட்டுக்கே போகணும். உன் மேல என்னுடைய கோபம் தணிகிற வரைக்கும், நானே வந்து உன்னை திரும்ப அழைக்கிற வரைக்கும் நிச்சயமா நீ இந்த அரண்மனையில காலடி எடுத்து வைக்க கூடாது மகாராணி சின்னாதேவி. 6 மாசத்துக்கு நீ உன்னுடைய பிறந்த வீட்டுல இருக்கணும். ஆனா மகாராஜா, உங்களை விட்டுட்டு என்னால இங்க இருந்து எப்படி போக முடியும்? நீங்க நீங்க நிழல்னா நான் அதோட சாயல். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நீங்க நிழல்னா நான் அதோட சாயல். அட கடவுளே, நான் ஏன் இப்படி வளர்றேன்? நான் உடல்னா நீ என்னுடைய நிழல்னு தானே சொல்ல வர? ஆமா மகாராஜா, ஒரு உடல்ல இருந்த நிழல் எப்படி பிரிஞ்சு போக முடியும்? மகாராணி சின்னாதேவி, குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சுத்தானே ஆகணும். ஒண்ணு நீ 6 மாசத்துக்கு உன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிடு, இல்லனா நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயன் 6 வருஷத்துக்கு விஜயநகர ராஜ்யத்தை விட்டு தூரமா வனவாசத்துக்கு போயிடுறேன். இது என்னுடைய வனவாசமா இருக்கும். உனக்கு சந்தோஷமா? இல்ல மகாராஜா, நீங்க எப்படி? மகாராணி சின்னாதேவி, நான் முடிவு எடுத்தாச்சு. ஒண்ணு நீ 6 மாசத்துக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போய் சேரு, இல்லனா நான் 6 வருஷத்துக்கு வனவாசம் போயிடுவேன். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீதான். பட்டு, என் மண்டையில வை ஒரு கொட்டு. என்ன செஞ்சு வச்சிருக்கனா? மகாராணி சின்னாதேவி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? மகாராஜா உங்களை 6 மாசத்துக்கு உங்க பிறந்த வீட்டுல இருக்க சொன்னாராமே? ஆமா, உண்மைதான். இது அநியாயம். மகாராஜா எப்படி இப்படி பண்ணலாம்? அதுதான் எனக்கும் புரியல. அவரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்படின்னா எனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. மகாராஜா உங்களை 6 மாசம் பிறந்த வீட்டுல இருக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காருல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன அவர் அங்க 1 மாசம் கூட இருக்க சொல்லவே இல்ல. இது அநியாயம் தானே? கொஞ்சம் கூட சரியே இல்ல. இப்ப நான் கூட 6 மாசம் என்ன 8 மாசம் என் பிறந்த வீட்லயே நான் இருக்க போறேன். மகாராணி திருமலாம்பா, நான் விருப்பப்பட்டு என்னோட பிறந்த வீட்டுக்கு போகல. மகாராஜா எனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு, அதனாலதான் நான் போறேன். இதுல உனக்கு என்ன அநியாயம் நிகழ்ந்திருக்கு? அப்படியா? 6 மாதங்களுக்கு மகாராஜாவை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் விஷயமா? மகாராஜா உங்களை பிறந்த வீட்டுக்கு போக சொல்லிருக்காரு, ஆனா என்ன மட்டும் அனுப்பல. அப்படின்னா இனிமே அதிக நேரம் அவர் ஏன் கூட தான் செலவழிக்கணும்னு விரும்புறாரு. இது நல்ல விஷயம்தான் இல்லையா? பின்ன பண்டிதர் ராமகிருஷ்ண காரணமா நான் மகாராஜா பக்கத்துல போறது கூட எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ அதிகமா கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இனி மகாராஜாவை பத்தின கவலையே வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இனிமே மகாராஜா முழு நேரத்தையும் என் கூடவே கழிக்க போறாரு. நீங்க 6 மாசம் என்ன 1 வருஷம் கூட அங்க தங்கிட்டு வரலாம். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
ஆனா நீங்க மகாராஜாவை பத்தி மட்டும் கவலைப்படாதீங்க. மகாராணி திருமலாம்பா, இப்ப எனக்கு நடந்தது உனக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு நேரம் சரியில்லைன்னா பண்டித ராமகிருஷ்ணாவோட வலையில நீயும் மாட்டுவ. அப்ப நீயும் பிறந்த வீட்டுக்கு போக வேண்டி வரும். நிரந்தரமா அங்கேயே கூட இருக்கலாம். எனக்கும் பிரச்சனை வருமா? எடுத்துக்கங்க. என்னத்த இந்த லட்டு எடுத்து சாப்பிடுங்க, நான் உங்களுக்காகவே பண்ணி வச்சிருக்கேன். எச்சரிக்கை, யாரும் சாப்பாட தொடக்கூடாது. ஏன் இப்போ நீ தானே லட்டு எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த? அதுக்கப்புறம் சொன்னது நான் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க. அது சரி, திரும்பவும் உங்க 2 பேர் பிரச்சனையும் ஆரம்பிச்சிடுச்சா? இல்ல எங்களுக்குள்ள எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மொழி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடைக்காது. என்னம்மா இப்படி சொல்ற? பயங்கர பசியில இருக்க, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கோ. சரிம்மா, அப்ப நான் லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அம்மா உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட சொல்லி தட்டை எடுத்துட்டு போ சொல்றாங்க. இது அம்மா, இன்னைக்கு உனக்கு என்னம்மா ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அம்மா கேக்குறாங்க. நீங்களே அம்மா கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பாவம் தான் சேரும். ஏன் 2 பேருக்கும் நடுவுல விரிசலை உண்டாக்குனீங்க? எதுக்கு அவங்கள பிரிச்சீங்க? ஐயே, என்னம்மா சொல்ற? யார பிரிச்சேன்? யாருக்கு விரிசல் உருவாக்குன? என்னதான் பிரச்சனை? மகாராஜா மகாராணி சின்னாதேவிய அரண்மனையில இருந்து பிறந்த வீட்டுக்கே திரும்ப போக சொல்லிருக்காராம். எல்லாரும் அதுக்கு காரணம் நீங்க தானே பேசிட்டு இருக்காங்களாம். நீங்க தான் அவங்கள பிரிச்சுட்டீங்களா? என்ன? ஆனா அம்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஓஹோ, நீங்க தான் ரொம்ப அப்பாவியாச்சே. உங்களோட சுயநலத்துக்காக சில சமயம் நீங்களே அரசவையை விட்டு விலகுறீங்க, இல்லனா மத்தவங்கள அரசவையில இருந்து விலக்கி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க நிம்மதியா உட்கார்ந்துட்டு சாப்பிட ஏதாவது கூடன்னு கேட்டுட்டே இருங்க. ஐயோ, அட கடவுளே, நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கீங்களே. நான் உங்களை பகவான் ராமன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ராவணனா இருக்கீங்க. சீதை தாயை தான் ராமன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டீங்க. இங்க பாருங்க, மகாராஜா கோபத்துல ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதுவும் அவரோட தனிப்பட்ட விஷயம். இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நான் என்ன பண்ணேன்? இப்போ நீங்க பேசுறது கூட ராவணன் பேசுற மாதிரியே இருக்கு. போங்க, போய் உடனே ஏதாவது செய்யுங்க. ராவணனா இல்ல ஹனுமானா போய் செய்யுங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைங்க. 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க. இல்லனா அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. இது பெரிய குழப்பமா இருக்கே. அவங்க விஷயத்துல தலையிடாமையே இருந்திருக்கணுமே. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் பாட்டு. இப்ப இதுக்கான பிராயச்சித்தத்தை நான் தான் பண்ணணுமா? மகாராஜாவை விட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது? பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க என்னடான்னா வேதனையில கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கான சால்வை. அங்க இப்போ பயங்கரமா குளிர் அடிக்குதான். உங்களுக்கு இது உதவியா இருக்கும். அப்புறம் உங்களோட ஆபரணங்கள். அங்க ஏதாவது விசேஷம்னா இத அணிய மறந்துடாதீங்க. மகாராஜா இல்லாம நான் எப்படி அங்க பொழுத கழிக்கிறது? அங்க மகாராஜா இருக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப நீங்க அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விட்டுருங்க. ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணா கூப்பிட்டு நாங்க போகாம இருந்திருந்தா இப்ப இந்த நிலைமை எனக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது. மகாராணி வாழ்க. மகாராணி பண்டித ராமகிருஷ்ணா உங்களை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சின்ன மகாராணி கிட்ட பேசுறதுக்காக உங்ககிட்ட அனுமதி கேக்குறாரு. பெரிய மகாராணி கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேச அனுமதி தாங்களேன். நீங்க அவங்களுக்கு தீராத வேதனையை கொடுத்திருக்கீங்க. அழுது அழுது ஒரே அடியா அவங்க கண்ணீரே வத்தி போயிடுச்சு. நீங்க அவங்க கூட பேச முடியாது. அப்படிங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் கொடுக்கிற தகவலை நீங்க அவங்க கிட்ட சொல்லிட முடியுமா சின்ன மகாராணி? என்ன தகவல் அது சொல்லுங்க. சொல்றேன். அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மகாராணி சின்னாதேவிக்கு வந்த பிரச்சனை அப்படியே பறந்து போயிடுமா? ஆமா, நிச்சயமா போயிடும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அதை அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அந்த மகா பாவி யாருன்னு தெரியல. அவனாலதான் ஒரு கணவன் மனைவியும் பிரிஞ்சு போயிட்டாங்க.
அந்த மகாபாவி நாசமா தான் போகணும். குருஜி குருமாதாவை பாத்தீங்களா? அவங்க உங்களுக்கு பயங்கரமா சாபம் கொடுக்கறாங்க பாருங்க. கடவுளே, அந்த ஆளோட உடம்பு முழுக்க புழுவா ஏறணும். அந்த படுபாவி மகாராஜாவையும் மகாராணியும் பிரிச்சு வச்சுட்டான். அவன் விளங்காம போகணும். ஒரு சுமங்கலி பெண்ணை தன் கணவன் கிட்ட இருந்து அந்த பாவி பிரிச்சு வச்சுட்டான். அவன் பல்லக்குல இருந்து கீழே விழணும். அவன் காலு உடையணும். அவன் தலையில எழுதி வந்து விழணும். அவன் மண்டை உடையணும். கடவுளே, அந்த மாதிரி ஒரு கேவலமானவனை நீங்க மன்னிக்கவே கூடாது. அவன் மண்ணோட மண்ணா போகணும் சுவாமி. போதும் போதும் வர்ணமாலா, போதும் நிறுத்து. இது கடவுளுக்கு கேட்டதுன்னா ஒருவேளை உன்னோட மாங்கல்யத்துக்கே ஆபத்து வரலாம். வர்ணமாலா, வர்ணமாலா, நான் இப்பதான் வெளிய பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். அவர் உங்களுக்காக ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு. என்ன தகவல் அது? பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மகாராஜாவுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு பரிமாற ஆசைப்படுறேன். ஊட்டி விட ஆசைப்படுறேன். எது சமைச்சா நல்லா இருக்கும்னு நீ கொஞ்சம் சொல்லி தரியா? இத போய் கேட்கணுமா என்ன? சமையல் கலையில எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கத்து கொடுக்கறேன். சரி, நான் கத்துக்கிறேன். ஆனா முதல்ல நான் உன்னோட அந்த அல்வாவை கத்துக்கணும். நீ அன்னைக்கு செஞ்சல, அத சாப்பிட்ட ஆச்சாரியர் தாத்தாச்சாரியர் 4 நாளைக்கு சுயநினைவே இல்லாம இருந்தாரு. எந்திரிக்கவே இல்ல. எல்லாரும் அவரை பார்த்து நிரந்தரமா தூங்கிட்டாருன்னு நினைச்சாங்க. நீங்க அந்த அல்வாவை பத்தி சொல்றீங்களா? அது ஜாதிக்கா அல்வா. அதேதான். அத கத்துக்கூட போதும். ஆனா அதை விட இப்ப செய்யறது 5 மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும். மத்த சமையல நானே என் கையால செஞ்சுக்கிறேன். அந்த அல்வாவை நானே செஞ்சு கொடுக்கறேன். மகாராஜா கிட்ட அத நீங்களே பண்ணதா சொல்லி கொடுத்துருங்க. அது கேட்ட உடனே ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் உங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் நீங்க இங்கேயே இருந்துடலாம். முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நீங்க எல்லாத்த விட துச்சமானதா எது நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் விட துச்சமானதுன்னா அதான் தரையில உருண்டுகிட்டு இருக்குமே புழு. எல்லாத்தையும் விட துச்சமானது அதுதான். எங்க மகாராஜாவையும் மகாராணியையும் கொடூரமான நயவஞ்சகம் செஞ்சு பிரிச்சு வச்ச அந்த மகா பாவிக்கு இப்போவே பத்தினியான நான் இந்த சாபத்தை கொடுக்கறேன். குருஜி அவங்கள உடனே தடுத்து நிறுத்துங்க. அந்த சாபம் உங்களுக்கு தான். நிறுத்தியா? போங்க போங்க குருஜி. டேய், விடுங்கடா. அவ என்ன பண்றாளோ பண்ணி தொலைக்கட்டும். என்ன மாதிரி ஒரு மகா ஞானி மகா பண்டிதனுக்கு இவ கொடுக்கிற சாபத்தாலெல்லாம் எந்த பாதிப்பும் வராதுடா. நான் வணங்கும் கடவுளே, நான் ஒரு பதிவிரத பெண்கிறது உண்மையா இருந்தா தெய்வத்துக்கு சமமான என்னுடைய கணவனை தவிர்த்து வேற ஒரு ஆண்மகனை என் மனசால கூட நினைக்காதவளா இருந்தா, இவ்வளவு காலம் நான் செஞ்ச தவத்துக்கும் என்னுடைய பூஜைக்கும் சக்தி இருந்தா, நான் கொடுக்கிற இந்த சாபத்தை நீங்க உடனே பலிக்க வைக்கணும். பாத்தீங்களா குருஜி, பிரளயமே வர்ற மாதிரி இருக்கு. குருஜி, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த சாபம் உங்க மேல வேலை செய்ய போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க கதை முடிச்சது. குருஜி, உங்க அழிவு காலம் நெருங்கிடுச்சு போல இருக்கு. நீங்க ஒரு புழுவா மாறதுக்கு தயாராயிருங்க குருஜி. வாய் மூடுங்கடா. நான் வணங்கும் கடவுளே, எந்த நயவஞ்சகனால எங்க மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் பிரிவு ஏற்பட்டுச்சோ, இந்த பதிவிரதை வருணமாலா கொடுக்க போற சாபம் என்னன்னா, அவன் ஒரு துச்சமான கேவலமான ஒரு புழு மாதிரி வாழணும். என் கையில இருக்கிற இந்த தண்ணீர் துளிகள் எப்போ இந்த பூமியில விழுதோ, அந்த நொடியிலேயே அந்த கொடூரமானவை இந்த பூமியில வாழற துச்சமான புழுவா மாறணும். தப்பிச்சிட்டேன். ஆஹா, இந்த கிழவனுக்கு சாவே வராது போல இருக்கே. அமைதி அமைதி அமைதியாயிரு வர்ணமாலா.
நான் இதுக்காக ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள மறுபடியும் ஒன்னா வாழ வைக்க முயற்சி பண்றேன். சுவாமி, நீங்க எவ்வளவு பெரிய மகான், ஆ, கருணை வள்ளல். நீங்க என்னுடைய கணவனா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சுவாமி. ஆ. குருஜி சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க குடுக்கிற சாபத்துல நீங்க புழுவா மாறினாலும் வாய் மூடுங்கடா. அருமை அருமை, ரொம்ப சுவையா இருக்கு. மகாராஜா, இதெல்லாம் நான் உங்களுக்கு என் கையாலே செஞ்சிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கே நீங்க என் கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லையா? நீ போக போறியா? விஜயநகர மகாராஜாவோட உத்தரவாச்சே, நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்கல்ல, அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் பயணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை முதல்ல சொல்லுங்க. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன். கண்டிப்பா. மகாராணி சின்னாதேவி, என்னன்னு சொல்லு. என் பிறந்த வீட்ல இங்க இருக்கிற நினைவுகள் ஞாபகம் வரும். எனக்கு விஜயநகரத்தை விட்டு விலகி இருக்கிற ஞாபகம் போகணும்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மறக்க முடியாத பொருளை நான் என் கூட எடுத்துட்டு போகணும். மகாராணி சின்னாதேவி, உனக்கு பிடிச்ச எந்த பொருளை வேணாலும் நீ இங்க இருந்து எடுத்துட்டு போகலாம். அதுக்கு என்னுடைய அனுமதி தேவையே இல்லை. அப்போ எனக்கு பிடிச்ச பொருளை எடுத்துக்க இதான் சரியான நேரம். ஏன்னா இந்த அரண்மனையை விட்டு என்ன மகாராஜா எப்ப போக விடுவார்னு தெரியலையே. மகாராஜா, இதுதான் கடைசி. நான் இதை உங்களுக்காக பிரத்யேகமா பண்ணிருக்கேன். ஹல்வா. அதோட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, அத நான் பண்ணல, மகாராணி சின்னாதேவி தான் பண்ணாங்க. அற்புதம் அற்புதம். இது உண்மையிலேயே நல்ல செய்தி தான். அப்படின்னா என்னால ருசியான அல்வாவை பண்ண முடியாதா மகாராஜா? இல்ல இல்ல, அதாவது முடியும். நீதான் நல்லா பண்ணுவியே, நல்லா சுவையா சமைப்பியே. உங்க அம்மா சொல்றது உண்மைதான். உன்னை விட சுவையா வேற யாராலையும் சமைக்கவே முடியாது. உன் கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நான் என் கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட நீங்க சொல்லுங்க முழுசா. திருப்தி அடைஞ்சிருவேன், சந்தோஷத்துல நிறைஞ்சிருவேன். ஆனா இந்த அல்வாவை பண்ணது நான் தானே நீங்க நினைக்கவே கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி யோசிக்கிற தைரியம் எனக்கு இல்லையே மகாராணி திருமலம்பா. ஐயோ, அல்வா ருசியா இருக்கும்ல, அதுக்காக நான் தான் செஞ்சேன்னு உங்களுக்கு தோணக்கூடாதுல. ஏன்னா இத நான் பண்ணல, மகாராணி சின்னாதேவி தான் பண்ணாங்க. ஏன் இந்த அல்வாவை நீ பண்ணல, மகாராணி சின்னாதேவி தான் பண்ணான்னு திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்ற? மகாராஜா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இத சந்தேகப்படாம சாப்பிடுங்க. இத பண்ணது நான் தான். ஆமா மகாராஜா, இத மகாராணி சின்னாதேவி தான் பண்ணாங்க. சரி. பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. நொல்லையா இருக்கும். நல்லா இருக்கு. கோழியா? இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. வாசுதேவனோட கோழி இங்கே எப்படி? கோழி இல்ல, ரூபாவதி. பக் 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 பக். வாசுதேவா, வணக்கம். நல்லா இரு. ஆனா நீ என்னோட அரண்மனைக்கு எதுக்காக வந்த? நான் வரல, நீங்க தான் எங்க அரண்மனைக்கு வந்திருக்கீங்க. உண்மைதான். எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கும் சொந்தம் தானே. என் அரண்மனையும் உனக்கு தான் சொந்தம். ரொம்ப நன்றி. ஆனா இந்த அரண்மனை உண்மையிலே எங்களோடது தான். நீ இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நான் சொன்னேன்ல. கடவுளே, என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் கனவா இல்ல நனவா?
மகாராணி சின்னாதேவி, ரூபாவதி என்ன கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். பக் 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 பக். மகாராணி சின்னாதேவி, நீ இங்க என்ன பண்ற? உன் பிறந்த வீட்டுக்கு போகலையா? மகாராஜா, உங்க உத்தரவை என்னால மீற முடியாது. நான் இப்ப என் பிறந்த வீட்ல தான் இருக்கேன். நீ உன்னோட பிறந்த வீட்டுல இருக்கேன்னா நான் எங்க இருக்கேன்? மகாராஜா, நீங்க உங்க மாமியார் வீட்ல இருக்கீங்க. என்ன? நான் இங்க எப்படி? ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? நான் தான். ஏன்? நீங்க தானே எனக்கு அனுமதி கொடுத்தீங்க, எனக்கு விருப்பமான எந்த பொருளா இருந்தாலும் நான் என் பிறந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு. அதனால என்ன கூட்டிட்டு வந்துட்டியா? மகாராஜா, இந்த உலகத்துல எனக்கு விருப்பமான பொருள்னா உங்களை தவிர வேற எதுவும் இல்ல. மகாராணி சின்னாதேவி, உன்னோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னை விட்டு உன்னால விலகி இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்ல போனா என்னால கூட உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது. மகாராஜா, அப்புறம் எதுக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போன்னு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? அது ஏதோ நான் கோவத்துல அப்படி சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையிலேயே உன்னை தண்டிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் சொல்றது உண்மை. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் என்னை எப்படி இங்க கூட்டிட்டு வந்த? மயக்கம் அடைய வச்சு நீங்க 2 நாள் கழிச்சு முழிச்சிருக்கீங்க. 2 நாளைக்கு அப்புறமா? 2 நாள் மயக்கமா இருந்தனா? நான் அந்த அல்வா தானே? மகாராணி சின்னாதேவி, அந்த அல்வால என்ன இருந்துச்சு? அந்த ஹல்வால ஜாதிக்காவை பொடி பொடியா நறுக்கி போட்டேன், கசகசாவையும் கொஞ்சம் போட்டேன். நான் உங்ககிட்ட நேரா கேட்டிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அதனால நீ என்ன, நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த திட்டம் உன்னுடையதா இருக்காது. இந்த திட்டம் யாருடையதுன்னு சொல்லு. மகாராணி சின்னாதேவி, நான் உன்னை மன்னிச்சு என் கூட விஜயநகரத்துக்கும் கூட்டிட்டு போவேன். ஆனா இந்த திட்டம் யாரோடதுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. பதில் சொல்லு. பண்டித ராமகிருஷ்ணாவோடது. பண்டிதன் ராமகிருஷ்ணன். எனக்கு தெரியும், அவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். இல்ல பண்டிதா. மகாராஜா, இதுல அவரோட தப்பு எதுவும் இல்ல. நான் வேதனைப்பட்டதை அவரால பார்க்க முடியல. அவர் என்ன சொன்னாருன்னா, மகாராஜா கிட்ட முதல்ல அனுமதி கேட்டு எனக்கு விருப்பமான ஒண்ண அங்கிருந்து எடுத்துட்டு போக சொல்லி சொன்னாரு. அதனாலதான் நான் அந்த ஜாதிகா ஹல்வாவை உங்களுக்காக. அற்புதம். பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராவே சூழ்ச்சி செய்ய துணிவா? இல்ல மகாராஜா, அவன் என்ன செஞ்சிருந்தாலும் என்னோட நல்லதுக்காக தான் செஞ்சான். மகாராணி சின்னாதேவி, சில சமயம் என்னால உன்னை சரியா புரிஞ்சிக்க முடியல. ஒரு பக்கம் நீ அவனை ராஜ்யத்தை விட்டு தூரமா அனுப்ப திட்டம் போடுற, இன்னொரு பக்கம் அவனுக்கு ஆதரவா பேசுற. இல்ல மகாராஜா, நான் அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்ன அவரு தோட்டத்துக்கு வர வச்சாரு. அப்புறம் உங்களை ஏன் கூட என் பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவன் நம்ம 2 பேர் மேலயும் மரியாதை வச்சிருக்கான் மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணனோட கர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவன் தன்னுடைய எல்லைகளை மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டான். பண்டிதனுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். உடனடியா விஜயநகரம் போக ஏற்பாடு பண்ணு மகாராணி. சரி மகாராஜா. நான் அங்க இல்லாததுனால 2 நாளா விஜயநகரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. மகாராஜாவை 2 நாளா காணுமே, இது எப்படி சாத்தியம்? மகாராஜா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது வித்தியை கத்து வச்சிருப்பாரோ? இங்க வா. நீ இல்ல, நீ வா. முட்டாள். காணும்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல, கண்ணிலேயே படலையேன்னு சொன்னேன். மகாராஜா எங்க போயிருப்பாரு? நீங்க இவ்ளோ பதட்டப்படுறது உங்க ரத்த அழுத்தத்துக்கு நல்லது இல்ல குருதேவா. மந்திரியாரு என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகமான வயசுல இவ்வளவு பதட்டப்பட்டா நெஞ்சு வலி வரும்னு சொல்றாரு.
என்ன கிழவன்னு சொல்றீங்களா? அதானே உண்மை. எனக்கு எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? குருஜி, இப்ப நீங்க இளைஞராங்கிறது கேள்வியே கிடையாது. நம்ம மகாராஜா எங்க போனாரு அதான் கேள்வி. அதானே, மகாராஜா எங்க போயிருப்பாரு? சொல்லுங்க சொல்லுங்க மந்திரியாரு, மகாராஜா எங்க? மகாராஜா எங்க? மகாராஜா அவரோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு. அவர் ஒரு மகாராஜா, பாதுகாப்பு இல்லாம அவர் எப்படி போகலாம்? என்ன நீங்க என்கிட்ட இருந்து எதை மறைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்லன்னா நான் என்னோட உயிரையே பணயமா வச்சு மகாராஜாவை தேட கிளம்பிடுவேன். மகாராஜா வாழ்க. மகாராஜா மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா. மகாராஜா இதெல்லாம் என்ன? குருதேவா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்க எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு சொல்லதான் போறேன். பதறாதீங்க. ஆகட்டும் மகாராஜா. நடந்தது என்னன்னா, பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆமா பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. உனக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு, நெஞ்சழுத்தமும் தான். நீ என்கிட்டயே விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல? மகா மந்திரியாரே, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ராஜ துரோகத்துக்கான தண்டனை என்ன? மரண தண்டனை. மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ண செஞ்ச காரியம் ராஜ துரோகம். அதனால இவனுக்கு நிச்சயமா மரண தண்டனை கிடைச்சாகணும்.